இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரர் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரர் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அலங்கார சிறகுகள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கிருபையின் ஊழிய சார்பிலே வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக தேவன் இன்னொரு தருணத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நம் தேவாதி தேவனை நாம் இணைந்து துதிப்போமாக. இந்த வேளையிலும் கூட இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 2 வசனங்கள் என்னவென்று சொன்னால், குடும்பத்திற்காக முதலாவது அவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 119:54 வசனம் இவ்விதமாக சொல்கிறது: நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. Your statutes have been my songs in the house of my pilgrimage என்று சொல்லி ஆங்கில வேதாகமும் சொல்கிறது. அன்பானவர்களே, அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அல்லது நாம் ஜெபிக்க வேண்டிய பகுதி என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனம்: இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. That this is a rebellious people, lying children who will not hear the laws of the Lord என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது வாசித்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று சொல்லி பக்தன் 119வது சங்கீதத்திலே சொல்கிறார். இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறபடி நம்முடைய வேத வசனம், அவர் நம்முடைய வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், கட்டளைகள், அதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நமக்கு கீதங்கள் ஆயின என்று சொல்லி பக்தன் சொல்கிறார். ஆகவே தான் சங்கீதம் 15 பாடலாக பாடின பக்தனையும் நாம் பார்க்கிறோம்.
இந்த நாட்களிலே இந்த வேத வசனங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கீதங்களாக மாற நாம் பல விதங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கலாம். அருமையார்களே, பாடல்கள் மூலமாக அல்லது சங்கீதத்தை வாசித்து பிள்ளைகளுக்கு அருகாமையில் இருந்து வாசிக்கிறதன் மூலமாக நாம் அழகாக கற்றுக் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் வேத வசனம் என்ன சொல்கிறது? நம்முடைய பிள்ளைகளில் அநேகம் பேர் வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரராயும் பொய் பேசுகிற பிள்ளைகளாகவும் கலகமுள்ள ஜனங்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த நாட்களில் நம்ம இந்த காரியத்தை தானே நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வாழ ஒரு நிமிடம் நான் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாட்களே எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்தில் தருகிறோம். நீர் எங்களுக்கு வேதத்தில் எழுதி தந்திருக்கிற வேத வசனங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு பாடலாக கற்றுக் கொடுக்க, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் அதன் நிமித்தமாய் பொய் பேசாதிருக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நானும் என்னுடைய குடும்பமும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அலங்கார சிறகுகள் புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் வருகின்ற பெண்கள் மூலமாக நாம் நல்ல விழுமியங்களை கற்றுக்கொள்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு அன்னாளை குறித்து வேதாகமத்தில் 1 சாமுவேல் 1, 2 அதிகாரத்தில் வருகிற காரியங்களை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்னாளை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற காரியங்கள் வெறுமனே திரும்பி போகாதபடிக்கு அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல தாக்கத்தை தர கிருபை தாரும். எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டு வழி நடத்தும். குற்றம் குறைகளை தயவாய் பொறுத்து மன்னியும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். அன்னாளை குறித்து எல்லோரும் அறிந்ததே. எல்கானாவுக்கு 2 மனைவிகள், பெனினாள், அன்னாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அதன் நிமித்தமாக அவள் மிகவும் கிளேசமுள்ள ஸ்திரீயாக இருந்தாள் என்று நாம் வாசிக்கின்றோம். எல்கானா ஆண்டுதோறும் சீலோவிலே ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படியாகவும் பலியிடுவதற்காகவும் சென்று வருவது வழக்கம். அப்படி பலியிடும் பொழுது பெனினாளுக்கும் அவளுடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் அவன் பங்கிட்டு கொடுப்பான். அவர்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பதாக நாம் அறிகின்றோம். ஏனென்றால் அவன் அவளை சிநேகித்தபடியினால். அவ்வாறு அன்னாள் தன்னுடைய கணவனுடைய அன்பை பெற்ற பாக்கியவதியாக இருந்தாள். அங்கு பலி செலுத்த போகும் பொழுது இரட்டிப்பான பங்கை அன்னாள் பெற்றுக்கொள்ளும் போது பெனினாள் அவளை மிகவும் மனமடிவாக்குவாள். மனமடிவின் நிமித்தமாக அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்பொழுது அவளுடைய கணவன், அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று கேட்கிறான். சராசரி கணவன்மார் குழந்தை இல்லை என்பதற்காக அவர்களை வெறுத்து ஒதுக்குவதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளிடம் மிகவும் நேசத்தோடு இருந்ததாக நாம் அறிகின்றோம். ஆனாலும் பிள்ளை இல்லை என்ற காரணத்தினால் அன்னாள் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறதை நாம் காண்கின்றோம். அவள் சாப்பிடாமலும் இருக்கின்றாள். ஆனால் அவள் இந்த பிரச்சனைகளிலே மூழ்கி போகவில்லை. அவள் ஆலயத்திற்குள் சென்று தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக ஊற்றி விடுகிறாள். அப்பொழுது அவளுடைய வாய் மாத்திரமே அசைந்து கொண்டிருக்கிறது, சத்தமோ கேட்கப்படவில்லை. அதை கவனித்து கொண்டிருந்த ஏலி அவளை தவறாக புரிந்து கொண்டு அவள் வெறித்திருக்கிறாள் என்று நினைத்து, நீ ஏன் வெறித்திருக்கிறாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று கூறுகிறான்.
வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அவனுடைய வார்த்தைகள் அமைகிறது. ஆனால் அவள் அமைதியாக தான் பேலியாளின் மகள் அல்லவென்றும் தான் திராட்சரசவாகிலும் மதுபானமாகிலும் குடிக்கவில்லை என்றும் தான் கிளேசமுள்ள ஸ்திரீ எனவும் தன்னுடைய பாரத்தை கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றிவிட்டேன் என்றும் சொல்லுகிறாள். அப்பொழுது ஏலி சமாதானத்தோட போ என்று அவளை அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அவள் பொருத்தனையோடும் ஜெபிக்கிறதை நாம் காண்கின்றோம். அவளுடைய பொருத்தனை என்னவென்றால், கர்த்தர் அவளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவளை மறவாமல் அவளை நினைத்தருளி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த பிள்ளையை கர்த்தருக்காக ஒப்புவிப்பாள் என்று பொருத்தனை பண்ணுகின்றாள். அவள் அதன் பிற்பாடு துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதிலிருந்து நாம் பார்க்கிறோம் அவள் விசுவாசம். 3 காரியம் அவளிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். கண்ணீரோடு கூடிய ஜெபம், பொருத்தனையோடு கூடிய ஜெபம், விசுவாசம். விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. ஆவியின் கனிகளில் ஒன்றாகவும் ஆவியின் வரங்களில் ஒன்றாகவும் கூட இந்த விசுவாசம் கூறப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அவள் தன்னுடைய கணவனிடம் சொல்லுகிறாள், எவ்வாறு தன் குழந்தை கர்த்தர் கொடுத்தால் அதை கர்த்தருக்கென்று ஒப்புவிப்பேன் என்று. சிறிது நாட்களிலேயே அவள் கர்ப்பம் தரிக்கிறதை நாம் காண்கின்றோம். ஆபிரகாமுக்கு 100 வயதில் தான் அந்த குழந்தை கிடைத்தது. 75வது வயதிலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தால் கூட, ஆனால் இவளுடைய காரியத்தில் உடனே அவளுக்கு பதில் கிடைக்கிறது. பிள்ளை பால் மறந்த பின்பு அவள் ஆலயத்திற்கு செல்கின்றாள். அவள் பொருத்தனை பண்ணினது போல தன்னுடைய மகனை ஆண்டவருக்காக ஒப்புவிக்கப்படுவதை ஏலி கண்ட பொழுது எல்கானாவினிடம் அவளாலே உனக்கு சந்தானம் உண்டாகும் என்று சொல்லுகிறான். அதே வண்ணமாக அவளுக்கு 3 குமாரரும் 2 குமாரத்திகளும் பிறக்கிறார்கள். கர்த்தருடைய கை ஒரு பொழுதும் குறுகி போவது இல்லை. அன்னாளுடைய பிரச்சனை குழந்தை இல்லாமல் இருந்தது. நமக்கும் பல பிரச்சனைகள் உண்டு. வேறுபட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், நாம் அவரவருடைய வயதிற்கேற்ற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாம் அதை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. பிலிப்பியர் 4:6 இவ்வண்ணமாகத்தான் சொல்கிறது, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கேற்ற பலன் கிடைக்கும். நாம் மற்றவர்களுடைய பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நம்மை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அன்னாளுடைய காரியத்தில் நாம் பார்க்கிறோம் ஏலி எவ்வாறு அவளை தவறாக புரிந்து கொண்டான் என்று. நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம், ஆனால் நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு நல்ல பதில் கிடைக்கும். ஜெபமே ஜெயம் என்பதுதான் அன்னாளுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. நாம் இதை வெறுமனே கேட்டு கடந்து போகாதபடிக்கு நாம் ஜெபத்திலே தரித்திருந்தால் அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றுதான் வேதாகம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதும் நம் பலிக்கும். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது என்ற சிந்தனையோடு நாம் முன்னேறி செல்வோமானால் நாமும் பவுல அப்போஸ்தலனை போல நாம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அன்னாளின் வாழ்க்கை மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபமே ஜெயம் என்கிற உன்னதமான கருத்து எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதியவும், எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஜெபித்து முன்னேறத்தக்கதாகவும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.